அண்ணா என்னை எதற்காக அழைத்தீர்கள்? தங்கச்சி நம்ம இனத்தவரும் வந்திருக்காரு. அதோ தெரியுது வெள்ளிமலை. ஆமா அண்ணா. எங்க தெரியுது? என்ன சொன்னாலும் ஓமா படுவேன். ஆமா அந்த வெள்ளிமலையில இருந்து உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இருக்குன்னு சொன்னது யார் சொன்னது? வெளிமலையில இருந்து மான துரத்தி வந்தாரு. துரத்தி தெரியுதா தெரியலையா? ஆமான்னு சொல்லு பக்கி. ஆமா சுவாமி. ஆமா அண்ணா. அங்க பாரு. தெரியுதா தெரியலையா? ஆமா அண்ணா. அங்க பாரு. இங்க பாக்குற. அங்க பாரு. எங்க இருக்கு வெள்ளிமலை? அது சீரியல் பல்பு கட்டி இந்த கருவாயம் தொங்க விட்டுருக்காப்புல. நீ வந்து மழை தெரியுதுங்கிறிய. அப்ப என்னத்த சொல்றது? கருவாயா அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்தாரு. ஆமா அங்க பாரு. மலைய பாருமா. ஆமான்னு சொல்லு. ஆமாண்ணா. மலையில வரிசையா எறும்பு போகுதா? ஆமாண்ணா. அந்த எறும்புக்கு மண்டை உடைஞ்சு ரத்தமா ஊத்துதா? ஆமா 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 ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லு. ஊர்ல காசு வாங்க முடியாது. ஆமா நான் சொல்றதுக்கு போறேன். ஆமான்னு சொல்லு. அந்த வெள்ளிமலையில இருந்து துரத்தி வந்த மனு திருத்து ஓடியாந்து இதுக்குள்ள புகுந்தா. ஓ கடவுளே, கைய கொண்டு எதுல விட்டுட்டு இதுக்குள்ள முகரையா பாரு. தள்ளி நிக்காம எதுக்குள்ள ஒண்டி சோறுங்கிற கையை விட்டுக்கிட்டு கிடக்குறீங்க பாரு. கொடுவே கொடுமை. அதுக்குள்ள உள்ள ஓடிடுச்சுடா. இதுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள ஓடிடுச்சு. தள்ளி நிக்க முடியாது. எதுக்குள்ள ஒண்டி வரைய பாரு. இதுக்குள்ள உள்ள நீ நிப்ப அகட்டிக்கிட்டு நான் விடாம மாப்ள இங்க வாங்க மடியில படத்துக்கு கொஞ்சம். அதனால அந்த வெள்ளிமலையில மான துரத்தி வந்திருக்காரு. துரத்தி வந்து உள்ள போயிருக்குன்னு என்கிட்ட கேட்டாரு. வல்லையிலேன்னு சொல்லி நிப்பாட்டி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைகிட்ட கேட்டு இந்த பிள்ளை வல்லையிலேன்னு சொல்லிருச்சு. உங்ககிட்ட கேட்டு பிடிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு பாரு. நான் பார்க்கலையேண்ணா. நீ பார்க்கலைன்னு சொன்னா அப்படியே நாடகத்தை முடிச்சிருவோமா? இப்ப நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு. மற்ற வேலை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னா சரி நீங்க போய் சரி எல்லாத்தையும் மடிச்சு உள்ள வைங்க. ஏன் நாங்க இருக்கிற சிரமமா இருக்கோம்? அதெல்லாம் மாப்பிள்ள மடிச்சு வாயில வச்சுக்கிறோம். ஒரு வாட்டுக்கு எங்க இந்த ஒரு சொல்லுவா தெரியுமா? சிவபூஷையில கரடி வந்த கதைன்னு. வெளியில போறியா இல்ல ஒரே வப்பா வைக்கவா? யாரு அப்படின்னு ஒரு இருக்கா? 15 நாளா நிக்க தங்கச்சி போயிட்டு வரவாடா. போயிட்டு வரவா. போயிட்டு வாங்க. போயிட்டு வர. அதானே. சரி போயிட்டு இல்ல என்கிட்ட வா. நீனு எப்ப பண்ணிட்டு இருக்கிற நாதாரி கூட்டமங்க எங்க நாடோ. இப்ப நான் என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஆடுவேன். நாடோடி கூட்டமங்க எங்க பிடிங்க மாட்டேங்க. இங்க வச்சுக்கிட்டு இருக்காம சுதிய பிடியா? மாப்பிள்ள உன்னுடைய அழகு ரசிக்கிறேன். கொஞ்ச நேரம் மலையில வந்து படுக்க. இங்க வாங்க. என்னங்க நாடோடி கூட்டம் தள்ளு. எப்படி நில்றா? இங்கிட்ட நில்றா. அப்படி நில்றா. நாடோடி கூட்டம் சுதிய பிடிங்க வாத்தியார. வா நீ கொஞ்ச நேரம் பிடிங்க. வாவே நாடோடி கூட்டம் ஒழுக்கமாடு காலையில அப்புறம் 1000 ரூபாய் சுத்தமா குறைக்க சொல்லிருக்கேன். மாப்ள ஏய் அந்த பிள்ளை கூட்டு 2 பேரும் இங்கிட்டு வாங்க. இங்க மடியில வந்து உட்காருங்க. வாங்க. நாடோடி கூட்டமங்க என்னடா உட்காந்து குத்துறதுக்கு 1 வாரம் ஆகுது. அது பின்னாடிக்கிட்டு வாங்க. என் பக்கம் வாங்க. வேடுவரே, தாங்கள் ஒரு மானை தேடித்தான் வந்ததாக தெரிவிக்கிறீர்கள். கட்டும் காவல் மாறாது. முதல் காவலில் எமது அண்ணனும், 2வது காவலில் எமது தோழியும், 3வது காவலில் நானுமாக இருக்கின்றோம். உங்களது மான் இங்கு வர வாய்ப்பே இல்லை. தாங்கள் உண்மையான மானை தேடி வந்தீர்களா அல்லது பொய்யான மானை தேடி வந்தீர்களா? வந்தாரை வரவேற்கும் மன்னத்தமிழ் நாட்டினிலே வளமை குன்றாத சிறப்பான ஒரு வரவேற்பு. மோப்ப குலையும் மணிச்சம் முகந்து பெற்று நோக்க குலையும் விருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு ஏற்றது போல் உங்களோட வரவேற்பு. காரணம் 1000 மலர்கள் இருந்தாலும் அனிச்ச மலருக்கு ஒரு தனித்துவம். என்ன நுகர்ந்து பார்க்கும் பொழுது மனிதனின் மூச்சு காத்துப்பட்டாலே வாடிருமா. அதுபோல நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் விரோதியாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட வரவேற்பு கொடுத்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா வெட்ட வந்தவங்க கூட யோசிப்பேன். மனதும் குளிரும், உள்ளம் குளிரும்.
அதை விடுத்து ஏன் வந்து எப்போ திரும்பி போகிற மாதிரி கடுமுகத்தை வைத்து கேட்டால் இந்த அனிச்சமலர் எப்படி வாடுமோ அதுபோல வந்தவரின் முகமும் மனதும் வாட்டமடையும் என்பதற்காகத்தான் வள்ளுவர் இந்த குறளை வகுத்தார். மோப்ப குலையும் அனிச்ச முகந்து விரித்து நோக்க குலையும் விருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு ஏற்றது போல் இந்த இடத்துல உங்கள் வரவேற்பு இருந்தது. காரணம், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது. இருந்தாலும் இனத்தவன் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருக பெறுவரே வருக என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் எல்லாமல்ல இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இதயபூர்வமாக வாழ்த்தி வணங்கி நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரத்தை இரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். என் பேரோ கந்தவேடன், தந்தை பேரோ சிவபேடன், தாயின் பேரோ பார்வதி வச்சு நானோ கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். நான் இன்று அதிகாலை எழுந்து காலை படிகளை முடித்து தாய் தந்தி பாதம் அணிந்து குலத்தொழிலான வேட்டையாடுவதற்காக வரும் வழியிலே வெள்ளிமலை சாரலிலே அழகு மிகுந்த மான்குட்டி ஒன்றை கண்டேன். குட்டி நிலைகளை மயங்கி அதன் காரணமாக அடித்து பிடிக்க மனமின்றி பிடித்து அணைக்க வேண்டும், கையால் பிடிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஆசையிலே குட்டியை நான் நெருங்க குட்டி என்னை கண்டோட நான் ஓட, குட்டியோட நான் ஓட எட்டி பாய்ந்தேன். குட்டி மீது குட்டி வாய்ந்து விட்டது. திரைப்பணத்துக்குள்ளே உங்கள் சகோதரர் தடுத்து நிறுத்திவிட்டார். ஆக இடத்துக்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்மதத்தோடு நான் மானை பிடிக்க வேண்டும் என்றால் என் மானின் சிறப்பம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிய வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு கல்யாணம். என் மனம் நிறைவேற இருக்கின்ற ஒரு மானை தந்திட வேணும் அம்மா, வள்ளி சம்மதம் தருவாயம்மா. சம்மதம் தருவாயம்மா. கருத்து சுவையடையும் என் மானம்மா என்ற காலங்கள் எல்லாமே என் மானம்மா. கருத்து சுவையடையும் என் மானம்மா என்ற காலங்கள் எல்லாமே என் மானம்மா. ஊருக்கு உலகில் புகழ் தோற்றுமா, புகழ் கொள்ளுமா, என் மனம் சேர்ந்தாலே புகழ் கொள்ளுமா. அழகுள்ளமா நமதாசிமா என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என நீ கேட்கிறாய். நான் உனக்காக பாடல் இருந்தவா, என் பாடல் என்னை யார் என்று நீ பார்க்கிறாய். முன்னோர்கள் சொல்லி தந்த முறைதானப்பா இது, பயனாலே வந்த மானப்பா. முன்னோர்கள் சொல்லி தந்த முறைதானப்பா இது, எங்கென்ன பயனாலே வந்த மானப்பா. அழகுள்ளமா நமதாசைமா இது அழகானமா எனதாசைமா. அழகுள்ளமா எனதாசைமா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லுவார்கள். கண்ணாலே காண்பது பொய், காதாலே கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய் என்று சொல்லுவார்கள். அதுபோல உங்கள் சகோதரியிடம் கேட்டின வரவில்லை என்று கூறிவிட்டார், தோழியிடம் கேட்டின வரவில்லை என்று கூறிவிட்டார். அதனால தலைவி என்ற முறையில் உங்களிடம் தீர விசாரித்து எனக்கு சொந்தமான குட்டியை நாம் பிடிச்சு கொண்டு போகணும். அது எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்குமா? அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்திடணும்.
நீயாதம்மாள் புள்ளிமே வாதமாள் புள்ளிமே வாதமாள் நீயாதம்மாள் தெய்வம் காண்கமடைத்து நரசந்தனமும் பொண்ணுகும் கமலும் கலமங்கல நின்று சுகந்தமை கொண்டதுமே காதம்மாள் தெய்வம் காணகமடைத்து நரசந்தனமும் பொண்ணுகும் கமலும் கலமங்கல நின்று சுகந்தமை கொண்டதுமே காதம்மாள் தேடும் பாகும் தினைமாவும் தினைக்குள்ளொரு போதும் தேடும் பாகும் தினைமாவும் தின்பனான உள்ளொரு தேடும் பாகும் தினைமாவும் தின்பனான தினைக்குள்ளொரு போதுமே யாதமன் தேடும் பாகும் தினைமாவும் தின்பனான உள்ளது யாதமன் ஆனக்குறவர் கண்மணி என்ன பண்ண காண குயிலின் நிகர் குரலுடையது ஆனக்குறவர் கண்மணி ஆனக்குயிலின் நிகழ்குற உடையது காணக்குறவர் கண்மணி என பண்ண காண குயிலின் நிகர் குரலுடையது காணக்குறவர் கண்மணி என காண குயிலின் நிகர் உடையது நீயாதம்மாள் தாவி தாவி தினையொரு குணமது நீய தெரியாமான் குணமது ஆவி தாவியா தினமொரு குடியில் மேய தெரியா இன்னொரு தாவி தாவி தினையொரு குணமது மேய தெரியாமான் குணமது தெரியாத 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 சாயாத இது சாயாத 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 கொம்பிரண்டிருந்தாலும் அதுதன் தலை நிமிர்ந்து பாயாத கதிரவனை பார்த்தே காலிவிடும் வண்டுகளை பார்த்தே பூக்கள் விடும் தூது அதிசயம் காலை நேரத்தில் அது இந்த நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் பூபால ராகம் பாடுவதும் நன்று, அதை கேட்பதும் நல்லது. அதனால தான் காலையில் உகந்த ராகம் இந்த பூபால ராகம் சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் என்ன சொல்லுங்க, சாயாத கொம்பு சாயாத கொம்புன்னு பாடின வேட்டைக்காரன் திடீர்னு பூபால ராகத்தை பாடி ஏன்றானே. ஒருவேளை சாஞ்ச கொம்பத்தையும் அந்த வேட்டைக்காரன் பொய் சொல்லி சாயாத கொம்புன்னு சொல்றான்னு சந்தேகம் வந்துட்டா மக்களுக்கு இருக்கலாம். அப்ப எப்படி சொல்லணும், சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் அதன் தலை நிமிர்ந்து பாயாத பாயாதமா வள்ளிமான் குட்டி வர கண்டதுண்டோ உள் பார்வைகளிலே அடையாளம் கூறிவிட்டேன், சந்தேகம் இருக்கா? வேடுவரே, மானின் அடையாளத்தை சொல்ல சொன்னால் பெண் பிள்ளையின் அடையாளத்தை கூறுகிறீர்கள். தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது உன்னை கண்ட போது, என் கண்ணை கண்ட கொண்டாட்ட போது
முக்கழக பார்த்தாலே முன்ன நின்று பார்த்தாலே முச்சு வரவில்லை அடி பத்து வச்சு பார்த்தாலே பத்து நிற்பம் இல்லாமல் வரவில்லை அடி செய்யே அடி கொண்டாங்க பார்க்காமல் கொண்டாலே இல்லாமல் இப்போது என்ன கட்டி கொண்டாள் போதை வந்தது போல் இருந்தது உன்னை கண்ட போது கண்ணை கண்டோ சிங்கார குத்தி கண்ணை கண்ட கண்ணோட்டமோ அண்ணா 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 பெரியார் மாட்டுத்தோணி வாயாங்க இதுல ஏதோ குறை இருக்கு, முருகனுடைய குறை இருக்கு. முருகனை வணங்குமா? ஏய் வாயா எந்த குறை இருந்தாலும் கண்ணே குறை இருக்க கூடாது. சாமியை கும்பிடுவோமா? ஏய் பப்புனுங்க வாயா. என்னப்பா அண்ணே நம்ம ஏய், ஈஸ்வரர் ஒருத்தமா நீ என்ன சமையல் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கு தான் வரமாட்டேன். மாப்பிள்ள ஐயா மடியில் படுக்கு வாவே. எது கூப்பிட்ட அண்ணன் ஒன்னேன்னு எது கூப்பிட்டப்ப? அண்ணே நம்ம இனத்தோர் ஒரு மானை தேடி வந்து சொன்னார்ல. சரி. அவர் மானை தேடி வரலையாம்ல. அப்ப என்னையும் தேடி வந்தாராம். அப்பா நல்ல செய்தி சொன்னிய காலையில. மாப்பிள்ள ஓ நீ என்ன தேடி வந்து நீ காலையில அந்த ஆளோட உன்னை புடிச்சு கொடுக்குறதே முத வேலை. ஏன் மாப்பிள்ள பழங்களும் சாப்பிட்றீங்களா? சோ தங்கச்சியை வச்சுக்கிட்டு ஆபாசமா முருகனை வணங்குமா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழி வெடித்தேன் உன்னை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை பணிப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழி வெடித்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தள மேளம் முரசொலிக்க வருஷங்கள் நின்றாங்கே ஒலி இசைக்க. மத்தள மேளம் முரசொலிக்க வருஷங்கள் நின்றாங்கே ஒலி இசைக்க. கைதல நான் பெற்ற கனவுகளே கனவுகளே கைதல நான் பெற்ற கனவு கொண்டே கனவு கொண்டே அந்த கனவு நினைவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை மனம் படைத்தேன் உன்னை மனப்பதற்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. தையிடுதும் தையிடுதும் தொம் தொம் 4 வெள்ளி வேடனாக வந்ததும் தற்பொழுது வேளவனாக காட்சி தருவதும் நானே. என்ன வர வேண்டும், என்னெல்லாம் வேணும் கேள். சுவாமி நம்ம திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் எல்லாரும் தெய்வானே வள்ளி என்று உங்களை வழிபாடு செய்யாமல் வள்ளி தெய்வான் என்றே உங்களை வழிபாடு செய்ய வேண்டும். இருந்த வெள்ளத்தை தெளிச்சா வந்தவள் என்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து இருந்த வெள்ளத்தை தள்ளினா தானே சுத்தமான தண்ணி கிடைக்கும். இல்லாடிச்சா இப்போ உங்களுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? இல்லைல்ல, அதை நம்ம தேவையில்லை. இவர் வேலையை நீங்கள் பார்த்துட வேணாம். ஆகே நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் எங்க அவங்க அண்ணனை காணா? தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதலிடத்தை கொடுத்து வையகத்துள்ளோர் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேதர் என்று அழைப்பார்கள் என்ற வரத்தையும் தந்தோம். முழங்கட்டு மேல வாத்தியம். சின்ன சந்தேகம். இங்க வாங்க, மூத்தவர் கையில இளவில கட்டலாமா? சம்மதம் கேட்டீங்களா? சம்பளம் காலையில் பவுடர் அடிச்சு பாடி உங்க கலகத்தை முடிக்கிறாங்க. முழங்கட்டு மேல வாத்தியம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரும் செழிக்க வேணும், ஞான தங்கம் வேணும், பத்தி தெரிக்க வேணும், பால்பான பொங்க வேணும், நூத்தி தெரிக்க வேணும், ஞான தங்கம் வேணும், இந்த உலகு ஸ்ரீராம ரூபம் உலகு விட்டு சுபமங்கலம் நடன ஜாக ராஜாஜி ராஜ உலகு ஸ்ரீராம ரூபம் உலகு
சுப மங்களம்